8th standard இங்கிலீஷில் யூனிட் 2 ஹாபி டர்ன்ஸ் இன்டு ஏ சக்ஸஸ்ஃபுல் கரியர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது செக்ஷனாக இருக்கும். செக்ஷன் 1ல் வந்து மணின்ற பையன் வந்து ஸ்டோரிஸ் எழுதல இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். ஸோ அதை ஹாபியாக மாறிடும். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் எ ஹாபி. இதை சொன்னது யாருன்னா வாரன் பஃபெட். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். இது சொன்னது மார்க் ட்வைன். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். மார்க் ட்வைன். அடுத்து த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து அண்ணாதுரை had the hobbies of reading, writing. He wrote many books, stories, plays and thought provoking articles and cine dialogues எல்லாமே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டே ஐ குட் பி அ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயணன் அப்படின்னு அந்த பையன் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்ததாக அந்த கதை வந்து முடியும். ஸோ யூனிக் அப்படின்னா அன்காமன், டிஸ்டிங்டிவ். எக்ஸாஸ்ட்னா டயர் அவுட். எனர்ஜைஸ் அப்படின்னா கிவ் எனர்ஜி. பேஷனேட்டாக இன்டென்ஸ். ஹார்ட்ஃபெல்ட்டோட ஒரு பேஷனேட்டோட இருக்கிறது இன்டென்ஸ் பேஷன். அக்யூரேட்லி அப்படின்னா எக்ஸாக்ட்லி. ஃபிக்ஷன்னா இமேஜினேட்டிவ் ரைட்டிங். ஸ்பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா, ஸ்பேர் ட்ரெஸ் வாங்கல, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ். யூனிக்னா டிஸ்டிங்டிவ், அன்காமன். எக்ஸாஸ்ட்னா டயர் ஆகிறது. எனர்ஜைசஸ் அப்படின்னா கிவ் எனர்ஜி. எனர்ஜைசஸ் கிவ் எனர்ஜி தான். ஓகே. பேஷனேட் அப்படின்னா இன்டென்ஸ், ஹார்ட்ஃபெல்ட். அக்யூரேட்லி, எக்ஸாக்ட்லி. ஃபிக்ஷன், இமேஜினேட்டிவ் ரைட்டிங். ஸ்பேர் அப்படின்னா ஸ்பேர் ட்ரெஸ், எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி. மணி ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இல்லை, அவங்க ரைட்டிங் தான். ஸோ ஃபால்ஸ். ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ட்ரூ. பீப்புள் ஹாவ் ஹாபிஸ் ஒன்லி டு பாஸ் டைம். நோ, ஃபால்ஸ். மணி imagined a world with a magic and magicians. When Mani started writing things, he was unable to describe them accurately. Mani feels writing is like painting the voice. அடுத்து செக்ஷன் 2ல் இதோட மீனிங் வந்து இம்பேர்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி. இம்பேர்மெண்ட், டிசபிலிட்டி. மினியேச்சர், வெரி ஸ்மால் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அக்கம்ப்ளிஷ்டு, ஃபுல்ஃபில்டு. மேக்னிஃபையிங் அப்படின்னா என்ஹான்சிங். மேக்னிஃபைங்னா என்ஹான்ஸ், பெருசு பண்ணுறது. எக்ஸிபிட்டட் அப்படின்னா ஷோ. ரிவிட்டலைஸ் அப்படின்னா ரீஎனர்ஜைஸ். ஸோ இம்பேர்மெண்ட் அப்படின்னா டிஸ்எபிலிட்டி. இம்பேர்மெண்ட், டிசபிலிட்டி. மினியேச்சர் அப்படின்னா வெரி ஸ்மால் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சின்ன மினியேச்சர் சமையல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணுறது. மேக்னிஃபைங்னா பெருசு பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது. எக்ஸிபிட்டட் அப்படின்னா எக்ஸிபிஷன்னாலே ஷோ பண்ணுறது. ஸோ ஷோ ஆர் ரிவீல். ரெவிட்டிலைஸ் அப்படின்னா ரீஎனர்ஜைஸ். ரீவிட்டலைஸ் அப்படின்னா ரீஎனர்ஜைஸ். அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஆஷா தேவி டாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். அஜய் displayed 150 பெயிண்டிங். அஜய் வாஸ் அவார்டட் பை த இந்தியன் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாமால் அஜய் வந்து அவார்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இது ஒரு பெயிண்டரை பற்றினது கதை. அடுத்து செக்ஷன் 3 அச்சீவ்மெண்ட். இந்த ஸ்டோரி வந்து இளவழகி அவங்கள பற்றினது. இவங்க வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் சாம்பியன்ஷிப்லேயும் வின் பண்ணியிருக்காங்க. கேரமில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ அவங்கள பற்றின வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி மாதிரி வரும். இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னென்னா 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன். இவங்க வந்து 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன். யார்? இளவழகி. ஸோ வந்து 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன் 2008 ஃப்ரான்ஸில் வந்து வாங்கியிருக்காங்க. விமன் சிங்கிள் டைட்டில் வந்து சீனியர் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் விசாகப்பட்டினத்தில் வாங்கியிருக்காங்க. விமன் சிங்கிள் டைட்டில் 37th நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் சென்னையில் வாங்கியிருக்காங்க. 13th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் வந்து விமென்ஸ் டபுள்ஸ் ராஷ்மி குமாரி அப்படின்றதில் வாங்கியிருக்காங்க. இந்த 2 சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் விமன் சிங்கிள் டைட்டில். விமன் வேர்ல்டு கப் வின்னர் 2006. 2010 வந்து திரும்ப சாம்பியன்ஷிப்பு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஈஹோல். 260 மெடல்ஸ், 106 கோல்டு, 17 சில்வர், 12 பிரான்ஸு. ஷி ஹஸ் won 111 gold, 9 silver, 5 bronze in international. Her hobby of playing carom took her to the level of world championship அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்கமடேட்னா டு அடாப்ட். ட்ராஃபீஸ் அப்படின்னா டெக்கரேட்டிவ் கப் கிவன் டோக்கன் ஆஃப் விக்ட்ரி. ஷேட்டர்ட் அப்படின்னா பிரேக், டேமேஜ், டிஸ்ட்ராய் பண்ணுறது. அக்கமடேட்னா அடாப்ட் பண்ணுறது. ட்ராஃபீஸ்னால் நமக்கு தெரியும். ஷேட்டர்ட் அப்படின்னா பிரேக் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது, டிஸ்ட்ராய் பண்ணுறது, ஷேட்டர் ஆகிறது சொல்லுவாங்கள்ல. மணிஸ் கிராண்ட் ஃபாதர் நோட்டீஸ் இட் ஹெல்ப்டு ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ்.